அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஹானா டிசைனர். ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன். இந்த வீடியோவில் சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் பட் பிரைடல் லுக்கில் தர மாதிரி எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லீவ் டிசைனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக ஸ்லீவோட பேட்டர்னை ட்ரேசிங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனோட பிட்வீன் டிஸ்டன்ஸ் 3/4 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே விட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவோட பாட்டமில் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சை 3 லைன் கிட்ட போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோட சாரீ கோல்டு கலர் பார்டர் அப்படின்றதுனால கோல்டு கலர் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸ் ஒர்க்கோட சாரீ பார்டரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜரி கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் டிசைனில் ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ செயின் ஸ்டிச்சஸை கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சை போட்டதுக்கப்புறமா சீவிங் த்ரெட்டை லோட் பண்ணிவிட்டு 4mm சைஸில் இருக்க பஞ்சு பீடை சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்களும் 4mm பீட் தான் யூஸ் பண்ணணும்னு கம்பல்ஷன் கிடையாது. 3mm 5mm உங்களோட சாய்ஸ் தான், எப்படி வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பஞ்சு பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ கிட்ட ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும் போதே லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ 4mm பீடை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லைனில் சுகர் பீடை யூஸ் பண்ணி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக எல்லா ப்ளவுஸ் ஒர்க்லையும் யூஸ் பண்ணுற ஏ-ஸ்டாப்ட் அண்ட் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ 2 பீடாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும் போதுமே பீட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகாமல் இருக்கும். பீட் ஸ்டிச் பண்ணுறப்போ பிட்வீனில் 3 பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அவ்வளோவா லூஸ் கொடுக்காது. பட் ஃபுல்லாகவே 3 பீட்ஸை யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக லூஸ் கொடுக்கும். இப்போ 3rd லேயர் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரில் இருக்க ரன்னிங் ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ப்ளவுஸ் ஒர்க்கில் ரன்னிங் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் பண்ணுறப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுபோல் ரன்னிங் ஸ்டோன் செயினை ஸ்லீவ் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்லீவோட ஸ்டார்டிங் டு எண்டிங் 1 to 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து சுகர் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுகர் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ அண்டர் ஆர்ம்ஸில் இருக்க கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். 3rd லேயரில் ரன்னிங் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கப்புறமா 4th லேயரில் அகைன் சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவோட ஃபுல் ஒர்க்குமே ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் ஹைலைட்டிங் பண்ண போகிறேன். அதனால் ஸ்லீவோட பாட்டம் ஒர்க் மினிமலாக இருந்துச்சுன்னா தான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது இன்னும் ஹைலைட்டிங்காக இருக்கும். பார்டர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோன்ஸுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் விடணுன்றதை சொல்கிறேன். நான் மார்க் பண்ணியிருக்க ஒவ்வொரு லைனோட பிட்வீன் டிஸ்டன்ஸ் 3/4 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது நான் டாட் வைக்கிற மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைனுக்கு டாட் வச்சுக்கோங்க. நான் வைக்கிற டாட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச் 0.1 இருக்க மாதிரி ஹைட் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாக டாட் வைக்கிறப்போ கண்டிப்பாக பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அன்ஈக்குவலாக வந்துடும். அதனால் டாட்டோட பிட்வீன் டிஸ்டன்ஸ் 1/4 இன்ச் 0.1 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் இந்த டாட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஸ்டோன்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5mm அண்ட் கோல்டு கலரில் இருக்க ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டாட் வச்சுருக்க பிளேஸில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். க்ளூவோட பிராண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே க்ளூ எல்லாம் அப்ளை பண்ணுறப்போ உடனே ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணாமல் ஒரு 5 minutes ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் க்ளூவில் ஸ்டோன்ஸ் வந்து நல்ல ஸ்டிக் ஆகும். இப்போ ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை சுற்றியுமே சுகர் பீடை யூஸ் பண்ணி சிங்கிள் பீடாவோ இல்லை டபுள் பீடாவோ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுகர் பீடை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா என்னாட் போடாமல் நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் ஒர்க் பண்ணுறதுக்காக 4mm சைஸில் இருக்க பஞ்சு பீட்ஸை சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன 1/4 இன்ச் 0.1 டிஸ்டன்ஸ் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவுண்டாக சர்க்கிள் ஸ்டிச் பண்ணுறப்போ ஈக்குவலாக வரும். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்க எல்லா ரவுண்ட் ஸ்டோன்ஸுக்குமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி சுகர் பீடை யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஒர்க்லலாம் டிசைன் பண்ணுறப்போ சுகர் பீடை சிங்கிள் பீடாக நீங்கள் லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆகும். அதனால் உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டு கண்டெய்னர் நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னா அதில் சுகர் பீட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் நீடில் லோட் பண்ணுறப்போ சீக்கிரமாகவே ஒர்க் முடிச்சிடலாம். பேஸ்ட் பண்ண ரவுண்ட் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ மார்க் பண்ணியிருக்க லைன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்னோட கிளைண்ட் சூஸ் பண்ணியிருந்த டிசைனில் இந்த ஸ்லீவ் ஒர்க் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதனால் நானுமே வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த லைன் ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுக்கிறேன். எல்லா லைன்ஸ்லேயுமே ஃபுல்லாகவே ஜரி த்ரெட்டை கொடுத்தோம் அப்படின்னா பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இடையில ஒவ்வொரு 4mm பீடு இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு 4mm பீடோட பிட்வீன் லென்த் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சிலேருந்து 2.5 inches இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ஒர்க்கில் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எல்லாம் போடுறப்போ ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சுருங்குற மாதிரி ஆகிடும்.
எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சஸ போடும்போது ரொம்ப கிட்ட கிட்டயும் போடக்கூடாது. ஆல்சோ ரொம்ப தூரம் தூரமா இருக்க மாதிரியும் போடக்கூடாது. ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போடும்போதுமே ஈக்குவலா இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம த்ரெட்ட வந்து இழுக்கிறப்போ ரொம்ப டைட் குடுத்து இழுத்தீங்க அப்படின்னாலுமே, ஃப்ரேம்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது லூஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் ஸ்டிச் பண்ற இந்த ஜரி த்ரெட்ட நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். ஆல்சோ யூஸ் பண்ற ஜரி த்ரெட் வந்து நல்ல திக்கா இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. டயல்ஜி பிராண்ட்ல இருக்க ஜரி த்ரெட் யூஸ் பண்றதுக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆல்சோ திக்காவும் இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடா இழுத்தாலுமே த்ரெட் வந்து கட் ஆகாது. நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க இந்த ஜரி லைனை ஸ்லீவோட பாட்டம்ல கொண்டு வரப்போ எண்ட்ல ஒரு சுகர் பீட் ஒரு 4 பீட் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு என் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஸ்லீவ் டிசைனோட நெக் டிசைனுமே ஸ்லீவோட பார்டர்ல வர ஒர்க் தான் அப்படியே நெக்குக்குமே வரும். இந்த பிளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டா 1500ல இருந்து 1800 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இன்க்ளூடட் திஸ் ப்ரைஸ் வித் ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ். ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது அப்படின்னா 1200ல இருந்து 1400 வரைக்குமே சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஸ்லீவோட ரேட்டுமே ஹேங்கிங் பீட்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் கிளைண்ட்ஸ் ஹேங்கிங் பீட்ஸ் இல்லாமல் ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா 200 ருபீஸ் நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி பண்ணுற லைனுக்கான ப்ரைஸஸ் மட்டும்தான். சுகர் பீடெல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக டைமும் எடுக்கும், நம்மளுக்கு மெட்டீரியலுமே எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம சேனலில் நிறைய ஹேங்கிங் பீட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹேங்கிங் பீட்ஸோட டுட்டோரியல் நான் ஷூட் பண்ணலை. ஹேங்கிங் பீட்ஸோட ஸ்டிச்சிங் டுட்டோரியல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ் ரொம்ப கருப்பாக இருக்குது, ஆல்சோ எந்த ஒரு க்ளோவுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னா இனிமேல் அந்த ஃபீலிங் உங்களுக்கு தேவையே இல்லை. காசா க்ளோ இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் இந்த ஒரு ஒயிட்னிங் க்ரீம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்ட் பண்ணியிருந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் அண்ட் ஸ்மெல் எல்லாமே ரியலி டூ குட். இந்த க்ரீமை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு பயமுமே தேவையே இல்லை. பிகாஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் 100% நேச்சுரலான முறையில் தான் மேக் பண்ணுறாங்க. இந்த க்ரீமை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் ப்ராடக்ட்டோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி க்ளோவை பார்க்க முடியும். அவங்கள பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஃபர்ஹானா டிசைனர் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. என்னோட பிஸ்னஸ்க்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் அவங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.